इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम स्मृतिपुराणानाम् आदिं परमालयम् स्वामी भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं तत्त्वं वसिष्ठं सत्त्वम् च व्यासं सुखं गौरवं महं बोधिं शिष्यं श्री शंकराचार्यं दास्यवत्पादं च तामलकं च शिष्यं तं तोरकं वाक्यकारं ज्ञानस्तत्पुरुषन्ततमानतोऽस्मि प्रकाशसमारम्भां भगवत्पादमध्यमाम् पुराचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியாளால அனுகிரகிக்கப்பட்டதான ஒரு விலட்சணமான ஒரு ஸ்லோகம் மந்திர மாத்ருகா உபமாலா ஸ்தபம். பஞ்சதசி மகாமந்திரம் ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்துல இருக்கக்கூடியது. அதை பற்றிய தெளிவு ஏற்படணும்னா லலிதா சஹஸ்ரநாமம் படித்தா அந்த பூர்வபாகமும் உத்தரபாகமும் படித்தாதான் ஸ்ரீவித்யா மந்திரத்தினுடைய அபாவங்கள்லாம் ஆதி வித்யை அப்படின்னு அந்த ஸ்ரீவித்யா மந்திரத்துக்கு பேரு. கால ஆரம்பிக்கக்கூடிய அப்படிங்கிற அர்த்தம் ஆதி வித்யை. 15 அக்ஷரங்களுடன் கூடினதான இந்த மகாமந்திரம். ஒரு மகாமந்திரத்தை சொன்னால் 3 தடவை காயத்ரி சொன்னதாக ஆகும் அப்படின்னு வரிவசியா ரகசியம் அப்படின்னு பாஸ்கர் ராயராக அருளப்பட்டதான கிரந்தங்கள்லாம் தெரியுது. ஏற்பட்ட வசதியான ஒரு மந்திரமானது. இதை எடுத்துக்கொள்வது அப்படின்றதுக்காக பாரம்பரியம் இதெல்லாம் யோசிப்பார்கள். அப்புறம் நிறைய நியமங்கள்லாம் இருக்கு. இப்போ முன்னாடி சில மந்திரங்கள்லாம் கொடுத்து அதெல்லாம் லட்சக்கணக்கில் ஜெபிச்சுட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லி ஒரு தீட்சா பூர்வமாக கொடுக்கப்பட்டதான ஒரு மந்திரம் இது. அந்த மந்திரத்தை ரொம்ப ரகசியமாக வைத்துக் கொண்டு உபாசனை பண்ண ஒரு மந்திரம். சரி, ரகசியம் சொன்னா அது யாருக்குமே தெரியாம போயிடுச்சுன்னா அது காலத்துல போயிடுமே அப்படின்னு கவலை வந்து ஆச்சாரியர் பார்த்தாங்க. இது அந்த வசதியாக இருக்கக்கூடிய அதனுடைய பெருமையும் குறைக்கக்கூடாது. அதே சமயத்துல பாமர ஜனங்களுக்கும் அதனுடைய பலனானது போய் சேர வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த 15 அக்ஷரங்களினுடைய ஆரம்ப லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வர்ணங்களை வைத்துக் கொண்டு 15 ஸ்லோகங்கள் எழுதி 2 பலஸ்ருதி எழுதி 17 ஸ்லோகங்களுக்கா மாதிரி தயார் பண்ணார். மந்திர மாத்ருகா புஷ்பமாலா ஸ்தவம். நீங்க பலஸ்ருதியோட முடிக்கிறதுனால நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் முதல்ல சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. கட்டாயம் முதல் ஸ்லோகத்தை அவர் க என்ற அக்ஷரத்துல ஆரம்பித்தார். எப்படி ஆரம்பித்தார்? கல்லோல உல்லசித அமுதாப்தி லஹரி மத்தியே அப்படின்னு ஆரம்பிச்சார். இப்போ ஆதி வித்யினுடைய முதல் அக்ஷரம் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. பிரகாரம். அதன் மூலமாக இவர் என்ன பண்ண, வெறும் மந்திரத்தை சொன்னால் மட்டும் கூடாது, அதை அப்படியே பூஜையாக பிரயோகமா எடுத்துட்டு போனோம். அப்பொழுதுதான் மனசுல ஒரு பூஜை பண்ண திருப்தியும் ஏற்பட வேண்டும், ஜபம் பண்ண திருப்தியும் ஏற்படுறது. ஜபத்தினால வரக்கூடிய பலன், பூஜையினால வரக்கூடிய பலன் எல்லாம் சேர்ந்து மனிதர்களுக்கு அந்தக்கரண சுத்தி ஏற்பட வேண்டும். அந்தக்கரண சுத்தி ஏற்பட்டு விட்டால்தான் அத்வைத சாட்சா்காரம் என்று சொல்லக்கூடிய மகா வாக்கிய உபதேசமானது தத்துவமசி, பிரஞானம் பிரம்மா, அயமாத்மா பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி போன்ற அந்த மகா வாக்கியங்கள் எல்லாம் ஸ்புரிக்க வேண்டும். அப்படின்னாக்க மனசு கண்ணாடி போல ஆகும். மனசு கண்ணாடி போல ஆக வேண்டுமே ஆனால் உபாசனையும் ரொம்ப முக்கியமானது. ஆகையினால ஒரு பக்கம் அக்ஷரத்தின் ஜபமாகவும்
ஒரு பக்கம் பூஜையாகும், இரண்டு டபுள் பேரலாக இந்த ஸ்தோத்திரமானது அமைஞ்சது ரொம்ப வசதி. அதுல முதல் ஸ்லோகம் ககாரம் எனக்கூடிய அக்ஷரத்துல ஆரம்பிச்சது. அது எப்படி பூஜையில எடுத்துன்னு போறாத அப்படின்னு, அம்பாள் எங்க இருக்கா அப்படின்னு ஸ்ரீபுரத்துல உட்கார்ந்துருக்கா. ஸ்ரீபுரத்துக்கு யாராலையாவது நம்ம மாதிரி சாதாரணமான ஜனங்களால எல்லாம் அப்பேற்பட்ட புண்ணியஸ்தலத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? ஆனா பகவான் மனசுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு. அந்த மானச பூஜையினால இங்க இருந்தபடியே அந்த ஸ்ரீபுரத்துல, அந்த மணி தீபத்துல, சிந்தாமணி கிரகாந்தத்துல இருக்கக்கூடிய அந்த அம்பாளை பூஜை செய்ய முடியும் அப்படின்னு. அம்பாள் எங்க இருக்கா அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆயிரக்கணக்கான ரத்ன ஸ்தம்பங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மத்தியில இருக்கக்கூடிய சிந்தாமணின்ற ஒரு சிம்ஹாசனத்துல இந்த அம்பாள் உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு ஆசனத்தை நமக்கு மனசுல வர வைச்சார். பிறகு ஆசனம் பார்த்தாச்சு, அம்பாளும் உட்கார்ந்தாச்சு. அவளுக்கு ஆபரணங்க, அவளுடைய வடிவம் என்ன என்பது மனசுக்கு தெரியணுமோ இல்லையோ, அதற்காக அடுத்தது ஏகாரத்துல ஆரம்பிச்சார். பஞ்சதசி மந்திரத்தினுடைய இரண்டாவது அக்ஷரமாக இருக்கக்கூடிய ஏகாரத்துல ஆரம்பிச்சார். ஏனாங்கானல பானு மண்டல சது அப்படின்னு ஆரம்பிச்சு எழுதி அதுல என்ன பண்ணார், அம்பாளுடைய திவ்ய மூர்த்தியை வர்ணிக்க ஆரம்பிச்சார். அதற்கு பிறகு மூணாவது அக்ஷரமாக இருக்கக்கூடிய ஈகாரத்துல ஆரம்பிச்சு அங்க அம்பாளுக்கு ஆசனம். நம்ம பூஜை எப்படி பண்றோம்? அத்தியாயாமி, அவாகயாமி, ஆசனம் சமர்ப்பயாமி இல்லையா? அர்க்யம் பாத்தியம் சமர்ப்பயாமி, அர்க்யம் சமர்ப்பயாமி, ஆச்சமனியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த உபசாரங்களை எல்லாம் அந்த மூணாவது ஸ்லோகத்துல ரொம்ப அருமையா பண்ணார். அதற்கு பிறகு நாலாவது ஸ்லோகத்துல லகாரத்துல ஆரம்பிக்கும். பஞ்சதசி மந்திர நாலாவது அக்ஷரம் லகாரம். அந்த லகாரத்துல லட்சியே யோகி ஜனஸ்ய ரக்ஷித ஜகஜாலே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதி. இதுல என்ன எழுதினார் அப்படின்னா, அம்பாளுடைய ஸ்நானோபசாரத்தை பத்தி எழுதினார். அம்பாளுக்கு ஸ்நானம் சமர்ப்பயாமி அப்படின்னு அப்படிதான பூஜை பண்றோம். அதற்கு பிறகு அஞ்சாவது ரொம்ப முக்கியமான ஒரு பீஜாட்சரம் ஹ்ரீம் அப்படின்னு ஹ்ரீங்காரத்திலேயே எழுதினார். அதுல என்ன அவர் சொன்னார், வஸ்திரம் சமர்ப்பயாமி, யஜ்ஞோபவீதம் சமர்ப்பயாமி அப்படின்னு சமர்ப்பிக்கிறார். அதுக்கு ஹ்ரீங்காராங்கிதம் மந்திரலட்சிதோ அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த மந்திரத்துல சொன்னார். இது முதல் கூட்டம் ஆச்சு. அதற்கு பிறகு பஞ்சதசியானது 3 கூட்டமா இருக்கு. ஆத்மவ கூட்டம், மத்தியம கூட்டம், சக்தி கூட்டம் அப்படின்னு 3ஆக இருக்கு. அதுல இரண்டாவது கூட்டத்தை முதல் எழுத்தாக இருக்கக்கூடிய அகாரம், அதை காண்பிப்பதற்காக ஹம்சைரப்யதிலோகணீய கமனே அப்படின்னு எனக்கூடிய அக்ஷரத்துல ஆரம்பிச்சார். அதுல அம்பாளை ஆபரணங்களால் ஆபரணம் சமர்ப்பயாமி, ஆபரணாணி சமர்ப்பயாமி அப்படின்னு ஆபரணங்கள் எல்லாம் போட்டு பூஜை பண்ற மாதிரி எழுதினார். பிறகு ஏழாவதுல சர்வாங்கே கணசார குங்கும கண ஸ்ரீகந்த பங்காங்கிதம் அப்படின்னு அம்பாளுக்கு அலங்காரம் செய்து சந்தனம் கந்தாரயாமி, கந்தஸ்யோபை ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி அந்த பூஜா விதி அனுசரித்து எழுதினார். பிறகு எட்டாவது கந்தாரோத்பல மல்லிகா மருவகை அப்படின்னு உபமாலை சாற்றினார். உபமாலாம் சமர்ப்பயாமி அப்படின்னு 9வது அக்ஷரம் திருப்ப ஹகாரம் அந்த மந்திரத்துல அதை வைத்துக் கொண்டு தூபம் தீபம், தூபம் தரிசயா தூபமாக்ராபயாமி, தீபம் தரிசயாமி அப்படின்னு ஒரு உபச்சாரம் பண்றார் இல்லையா? இப்ப பண்ணார். அதனால 9வதுல அந்த அகாரம் என்ற அக்ஷரத்துல ஆரம்பிக்கிற ஸ்லோகத்தின் 10வது அக்ஷரமாக தகாரத்தை எடுத்தார். லக்ஷ்மி உஜ்வலயாமி அப்படின்னு தகாரத்துல ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய 10வது அக்ஷரத்தை அங்க யூஸ் பண்ணி ஒரு ஸ்லோகத்தை எழுதி இது எதுக்காக யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னாக்க, தீபங்களுக்கெல்லாம் ஜுவாலையாக இருக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா? அந்த தீபத்தை தூப புகைகளால பண்ணிட்டு அப்படியே அதை தீபமாக பண்ணி உலகத்துக்கெல்லாம் உதவி செய்யும். தீபத்தை பார்த்தானா கண்ணு நல்லா இருக்கணும், வீட்டுல எப்பொழுதும் மன சந்தோஷமானது
இருட்டு இருக்கக்கூடாது, அஜ்ஞானம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தூபம் தீபம் இது ரெண்டுத்தையும் 9:10 சொன்னார். அதற்கு பிறகு தூபமாச்சு தீபமாச்சு, அடுத்தது என்ன, நைவேத்தியம் சமர்ப்பயாமி இது சொல்லணும்ன்றதுக்காக 11வது ஸ்லோகத்துல ரீங்காரேஸ்வரி அப்படின்னு ரீங்காரத்துல ஆரம்பிச்சாரு. முதல் கூட்டம் ரீங்காரத்துல முடிஞ்சிருக்கு, 2வது கூட்டமும் இப்ப ரீங்காரத்துல முடியாது அப்படின்றத காணிக்கிறதுக்காக 11 சொல்லி நைவேத்தியம் இல்லையா, நம்ம மனசனால பூஜை பண்ணிட்டு பண்ணோம்னா கஷ்டம், மனசனால பண்ணும்போது அழகான பாத்திரங்கள் நல்ல ரத்தனங்கள்லாம் இருக்கக்கூடிய அழகான பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணலாமே. மானசமான ஒரு போட்டியும் ஸ்ரீ வித்யா மந்திரத்தோட சேர்ந்து அவரை கொடுத்தார். அதுக்கு பிறகு 12வதுல சாப்பாடு ஆனவுன்னு என்ன, தாம்பூலம் சமர்ப்பயாமி அப்படின்றதுக்காக அது என்ன அந்த அக்ஷரத்துல ஆரம்பிச்சது, சகாரம் அப்படின்னு ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி ரீங்காரத்துல, இப்ப 3வது கூட்டம் சகாரத்துல ஆரம்பிக்கிறது அப்படின்றதன் மூலமாக தாம்பூல உபசாரத்தை அந்த ஸ்லோகத்தை படிப்பதன் மூலமாக இந்த மந்திரத்தையும் ஜபிச்சா மாதிரி பூஜையும் பண்ண மாதிரி பண்ணார். அதற்கு பிறகு கற்பூரஹாரம், அது என்ன 13வது ஸ்லோகத்துல பண்ணார். கன்யாபிஹி கமனீய காந்திபிஹி அப்படின்னாரு. அபராத க்ஷமாபணார்த்தம் கற்பூர நீராஜன விதி அப்படின்னு பண்ண தப்பெல்லாம் அப்படியே பொசுங்கி பாபங்கள்லாம் போய், என்னுடைய பாபங்கள்லாம் போய் நல்லா இன்னிலிருந்து புண்ணிய கர்மா மாத்திரம்தான் இருக்கணும். மன சந்தோஷம், பீஸ் ஆஃப் மைண்டு, வீட்டுல சந்தோஷம் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கற்பூர ஆரத்தி பண்றோம். அதுக்காக 3வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் அக்ஷரமாக இருக்கக்கூடிய ககாரத்தில் ஆரம்பிக்கிற ஜபமா கற்பூர ஆரத்தி நாம பண்ற பிரயோகமா. அதற்கு பிறகு 14வது ஸ்லோகத்துல லகாரம் 3வது அக்ஷரம், அதை எடுத்துட்டு லக்ஷ்மி பௌத்திக கலச கல்பித மௌத்திக லக்ஷ கல்பித அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து என்ன தெரியுது, லகாரத்துல ஆரம்பிக்கக்கூடியதான அக்ஷரமாக இருக்கு. அதன் மூலமாக என்ன சொன்னார், இப்போ கற்பூர நீராஜனம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சத்திரம் சமர்ப்பயாமி, சாமரம் சமர்ப்பயாமி, யஜனம் பீஜயாமி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த ராஜோபசாரங்களை எல்லாம் சமர்ப்பணம் பண்ண உடனே கடைசியா 15வது அக்ஷரம், அது என்ன, பிரதட்சணம் நமஸ்காரம். அதோட பூஜை முடியும் முடிக்கிறதுக்காக திருப்பி ரீங்காரத்துல ஆரம்பிச்சார். 3வது கூட்டத்தினுடைய கடைசி எழுத்தும் ரீங்காரம், முதல் கூட்டத்தினுடைய கடைசி எழுத்தும் ரீங்காரம், 2வது கூட்டத்தினுடைய கடைசி எழுத்தும் ரீங்காரம். ரீங்காரத்ரய சம்புட்டேன முனுநாபாஸ்யே அப்படின்னு ஆரம்பிச்சு ரீங்காரத்துல ஆரம்பிச்சு அப்படியே பிரதட்சணம் பிரார்த்தனை நமஸ்காரம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி மூலமாக குடும்பத்தை எல்லா க்ஷேமமும் இந்த பூஜை பண்றதுனால நமக்கு வரணும். கரண சுத்தியானது ஏற்பட வேண்டும், மனசந்தோஷமானது இருக்கணும், மனசுல கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக 15 அக்ஷரங்கள்ல எழுதி இந்த மந்திர மாத்திருக்கா புஷ்பமாலா குறிப்பிட்டது. ஆனா எந்த காரியம் பண்ணாலும் பலன்னு ஒண்ணு சொன்னாதான் மனுஷனுக்கு ஒரு உந்துதல் ஏற்படும், உற்சாகம் ஏற்படும். கஷ்டப்பட்டு இந்த ஸ்லோகத்தை படிக்கிறாமே, அர்த்த புஷ்டியோட நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறோமே, இதனால எனக்கு என்ன பலன் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வருது. அதை சொல்வதற்காக இப்போ 16வது ஸ்லோகம் பார்க்க வேண்டிய ஸ்லோகம். ஸ்ரீமந்திராட்சரமாலயா கிரிசுதாம் யப்பூஜயேத் சேதசா சந்தியாசு பிரதிவாசரம் சுனியதா தஸ்யாமலம் ஸ்யான் மனஹா சிந்தாம்போருஹ மண்டபே கிரிசுதா நூதம் விதத்தே ரசாதி பாணி வக்ர சரோருஹே ஜலதிஜா ஏஹே ஜகன்மங்களா. இதுல அபரிமிதமான ஒரு பலன், சுத்தி மனசு கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சுன்னா காமம் கோபம் ஆச்சரியம் அந்த
நிலையில அந்த அத்வைத சாட்சா்காரமானது ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஸ்டேஜ் என்ன அந்தக்காரண சுத்தி மனசுன்றது அப்படியே இதனுடைய மனசு பூஜையினால் வரக்கூடிய பலன் தானே எல்லாம் மனசனால பண்ண அறியாமல் ஸ்ரீமந்திராட்சரமாலயா அல்பசம்பத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ரீ வித்யா மந்திரம் காதி வித்யாக இருக்கக்கூடிய அதத்திலேயே வசதியான மந்திரம் என்று எல்லாராலும் கொண்டாடுகின்ற அந்த ஸ்ரீ மந்திரம் ஸ்ரீ வித்யா மந்திரம் பிரம்ம வித்யா மந்திரம் ஸ்ரீமந்திராட்சர மாலையா அந்த அக்ஷரங்களையே ஒரு மாலையா தொட்டுட்டார். நம்மளும் அந்த மாலையோட அப்படி எடுத்துன்னு வந்து அம்பாளுக்கு சாத்துறோம் இல்லையா? இப்படி மாலை போன்ற இந்த ஸ்தோத்திரம் எனக்கூடிய மாலை சாத்துவதன் மூலமாக யார் இந்த பர்வத ராஜகுமாரியினுடைய உள்ள கிரி அப்படின்னா மலை, முத்தான பொண்ணு பர்வதராஜனுடைய புத்திரி யாரு அப்படின்னா ஹிமவானுடைய புத்திரி ஐபவதி, அவள் தான் பார்வதி, அவள் தான் கிரிஜா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்பாளை பிரதிபாசரம் சந்தியாசு தினந்தோறும் வாசனம் ஸ்திரவாசனம் பானவாசனம் ஆதித்ய வாசனம் எல்லாம் நம்ம சொல்லிட்டு இல்லையா? பௌம வாசனம் புத வாசனம் குரு வாசனம் விருட்டு வாசனம் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிரதிவாசனம் தினந்தோறும் சந்தியாசு காலை மாலை, காலையும் மாலையும் கூடுமிடம் சந்தியா, மாலையும் காலையும் கூடுமிடம் சந்தியா. அது மத்தியானம் எப்படி வருது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட். எப்படி சந்தியா ஆகணும்? நம்மளுடைய நாட்களை எப்படி பார்க்கணும்னா காலம், சங்கவ காலம், மத்தியானிக காலம், அபராண்ண காலம், சாயங்காலம்னு 5ஆ பிரிச்சிருக்காங்க. அதால இருந்து உதயத்துல இருந்து ஒரு 8 மணி வரைக்கும் காலம். அதுக்கப்புறம் நம்ம சில பேர்னா இந்த பெருமாட்கள்லாம் சங்கவ காலத்துல போடுவாங்க. அதற்கு பிறகு மாத்தியானிய காலம், காணாமல் போனாமல் கண்டு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு சந்தியாவனம் பண்ணோம். வரத்துக்கு முன்னாடி பண்ணணும், மத்தியானம் போனாமல் இருக்கும்போது பண்ணணும், சாயங்காலத்துல அப்படி சூரியன் மறையிறத கண்ணால பார்க்கிற டைம்ல பண்ணி பண்ணணும் சந்தியா காலம். இப்படி அந்த 3 காலத்திலயும் இருக்கு. இதுல பிராத காலம், சங்கவ காலம், மத்தியான காலம், அதுக்கு அபராண்ண காலம். சிராத்தங்கள்லாம் அபராண்ண காலத்துலதான் பண்ணுவோம். அதற்கு பிறகு சாயங்காலம். இப்படி 5ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. பிராத காலம், சங்கவ காலம், மத்தியான காலம், அபராண்ண காலம், சாயாண்ண காலம் அப்படின்னு பேர் இல்லையா? இதுல நடுவுல மாட்டிட்டு இருக்கிறது எது? மத்தியானம். பிராதத்துக்கும் சங்கமத்துக்கும் அடுத்து, அபராண்ணத்துக்கும் சாயத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சந்தியில இருக்கிறதுனால மத்தியானிகமும் ஒரு சந்தி தான். அதனாலதான் அவர் சந்தியாசு அப்படின்னு சொன்னா 3 சந்தியா காலங்களுமே நம்ம புரிஞ்சுக்கணும். சேதசா பூஜையே 3 வேளையும் ஸ்தோத்திரத்தை படிச்சீங்கன்னாக்க மனசனாலேயே நீங்க 3 தடவை பூஜை பண்ண மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்படி பண்ணா தசிய பண்ணீங்கன்னா என்ன அப்படின்னு லோகத்தை தெரிஞ்சு சின்சியரா 3 வேலையை நீங்க படிச்சீங்கன்னா தசிய யார் படிக்கிறானோ அவனுடைய யகா பூஜையே, யார் ஒருவன் பூஜிக்கிறானோ மனசனால அவனுக்கு என்ன ஆகுது? மனஹா அமலம் சியாத், எல்லா மலங்களும் போகிறது. காமம், கோபம், கோபம், மோகம், மதம், ஆச்சரியம், எல்லாம் அவசியமான ஆசைகள், பேராசைகள், ஆசைகள், கோபம் வருது, காமம், குரோதம், லோபம், பேராசை, காம, குரோத, லோப, மோகம். எது ரைட்டு எது தப்பு தெரியாது. அமிர்தம் நினைச்சா அது விஷமானது, விஷம் நினைச்சா அது அமிர்தமானது. இது தெரியல. டெல்யூஷன், மோகம், மதம், நான் என்ற கர்வம், எனக்கு என்ன மதிக்கல அப்படின்னு நான்ற இதெல்லாம் மனசுல இருக்கக்கூடிய மதங்கள். அப்புறம் மாச்சரியம், பொறாம, யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்தா நம்ம மனசே கொதிக்க அநியாயம். மாச்சரியம் தேவையே இல்லைன்னா ஒரு லோக மோக மத மாச்சரியங்கள் மலங்கள். இந்த மலங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து போயிடுது. ஆமா
கமலஹாஸ்யா கமலமாக ஆயிருந்தது மனம் அப்படின்னாரு. அது மாத்திரம் இல்ல, கிரிசுதாரசா சித்தாம்போருக மண்டபே, தாமரை போல இருக்கக்கூடிய இந்த மனசேன்ற மண்டபத்துல கிரிசுதா அந்த அம்பாள் இருக்கால என்ன பண்றாரு தெரியுமா? ரசாத் பிரீத்தியோட என்னுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி என்னுடைய சின்சியரிட்டியை பார்த்து அப்படியே என் மனசுல வந்து டான்ஸ் ஆடுறா சார். என்னென்ன என் மனசுல பூர்ணமாக இருந்து என்னை மகிழ்விக்கிறார். என் தத்துவமானது என்னை அப்படின்னு அர்த்தம். பக்ர சரோருஹே அப்படின்னு தாமரை போன்ற சரஸ் தண்ணி, அதுல சரோருகம் மேல எழுதி வந்து தாமரை. இப்படி தாமரை போன்ற பக்ரம், அவருடைய பக்ரம் முகமானது தாமரை. பக்ர சரோருஹே, அவருடைய வாயில யார் வந்து உட்கார்ந்து நல்ல வார்த்தைகள் வருது சார் எனக்கு. ஏன் சாட்சாத் வாணி அந்த அம்பாள் பூஜை பண்ணி 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 என்னுடைய வாக்குல அந்த சரஸ்வதி நித்தியம் நித்தியதி நர்த்தசகா அப்படின்னு சரஸ்நாமத்துல சொல்றது. அந்த ஸ்ரீவித்யா உபாசகனுடைய வாயில அந்த சரஸ்வதி வர்றதுனால நான் வாயில நல்ல வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளே வெளியில வர மாட்டேங்குது. இப்படி வாணி, அது மட்டும் இல்ல நல்ல வார்த்தைகள் வருது. சரி, பார்வதியினுடைய அனுகிரகத்தினால மனசானது ஜம்முன்னு ஆயிடுச்சு, தாமரை போல இருக்குது. என்னுடைய தாமரை போன்ற முகத்துல சரஸ்வதியினுடைய கடாட்சத்தினா நல்ல வார்த்தைகள் வருகிறது. இது மட்டும் இல்ல, நான் இருக்கிற இடத்துல வீட்டுல ஏ ஹே ஜெகன் மங்களா ஜலதிஜா, ஜலதிஜா ஜலதின சமுத்திரத்திலிருந்து உண்டான அந்த லக்ஷ்மி, இந்த லக்ஷ்மி தேவியானவள் ஜெகன் மங்களா தேகே, உலகத்தை எல்லாம் மங்களஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மியானவள் என் வீட்டில் வந்து நித்தியவாசம் செய்கிறாள். அதனால எங்க வீடே இப்ப எப்படி இருக்கு, ஜொலிக்கிறது, எல்லாருக்கும் காமம் குரோதம் இல்லாம அப்படியே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ஆஹா, அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம், பார்வதியினுடைய அனுகிரகத்தை, சரஸ்வதியினுடைய அனுகிரகத்துல நல்ல வாக்கு, லட்சுமி கடாட்சம் வீட்டுல இப்படி வரக்கூடியதாக ஏற்படுத்தக்கூடிய வல்லமை உடையதாக இந்த ஸ்லோகத்தை ஆச்சாரியார் நமக்காக அருளியிருக்கார் அப்படின்னு தெரியுது இல்லையா? ஸ்ரீ மந்திராட்சரமாலையா, இந்த மந்திராட்சரமாலையின் மூலம் அப்படின்னு வித்யா மந்திரத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி அப்படியே ஸ்லோகமாக கொடுத்து அதன் மூலமாக ஸ்ரீ வித்யா மந்திர ஜபம், தேவி பூஜை ரெண்டுத்தையும் சித்திக்க வச்சு, அது மாத்திரமல்ல அதை நியமமாக காத்தால சாயங்காலம் மத்தியானம் நம்ம படித்துக் கொண்டே வந்தோமே ஆனால், அந்த பர்வதராஜகுமாரியை நாம பூஜித்து வந்தோமே ஆனால் நம்முடைய ஹிருதய கமலத்துல அம்பிகை சந்தோஷமாக வந்து நர்த்தனம் செய்கிறார். அப்படின்னா அவர் தத்துவம் எல்லாம் எனக்கு புரியுது சார். அது மட்டும் இல்ல, முகத்துல வாக்குல வாணி, வீட்டுல ஜெகன் மாதாவா இருக்கக்கூடிய லக்ஷ்மியும் நர்த்தனம் செய்கிறார். இப்படி வாக்கு என்ன, ஐஸ்வர்யங்கள் என்ன, நல்ல மனசு என்ன, கூடியதான ஒரு பலனானது இந்த ஸ்லோகத்தை, இந்த மந்திரம் மாத்திருக்கா புஷ்பமாலாஸ்தவம் எனக்கூடிய ஸ்தோத்திரத்தினால நம்ம அடைகிறோம் அப்படின்னு சொல்லி கடைசியா இன்னி சொல்றார். இது கிரிவர புத்ரி பாதராகீவ பூஷா புவனமலயந்தி சூக்தி சௌரபிய சாரை சிவபதமகரந்த சந்தினீயம் நிபத்தா மதயது கவி பிருங்கான் மாத்ருகா புஷ்பமாலா. இதற்காக இந்த ஸ்லோகத்துக்கு மந்திர மாத்திருக்கா புஷ்பமாலான்னு வச்சோம். அப்படின்றத அப்படியே அவரே பீஜமா இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டார். மாத்ருகா புஷ்பமாலா அப்படின்னு. ஏன் இந்த மாத்திருக்கா புஷ்பமாலா எனக்கூடியது எப்படி கட்டப்பட்டிருக்கு இந்த மாலை? இது என்ன கட்டப்பட்டிருக்கு அப்படின்னாக்க வித்யா மந்திரங்களுடைய அக்ஷரங்களாகிய புஷ்பங்களால கட்டப்பட்டதாக இது இருக்கு. எதுக்காக இது கட்டப்பட்டது? கிரிவர புத்திரி, கிரிவர புத்திரி, கிரிவரன் கிரிசிரேஷ்டராக இருக்கக்கூடிய இமவானுடைய புத்திரியாக இருக்கக்கூடிய அந்த உமா, கௌரி, விஜா, பார்வதி, ஆதிசக்தி, பராசக்தி, அவளுடைய பாதராஜீவ உஷா, அவளுடைய
பாதம் சரண கமலம் அப்படின்னு சொல்றது வழக்கம் இல்லையா. அவங்கள பெரும் பாதம்னு சொல்லக்கூடாது பெரிய பாதத்தான். பாத கமலம், பாத ராஜீவன தாமரை, பாத தாமரையில் ஆபரணமாக அளிப்பதற்காக இந்த மாலையை கொடுத்தார். காலில் சாத்தணும். அப்பதான் நமக்கு அறிவானது ஏற்படும், அந்த கர்ம சுத்தியானது ஏற்படும். அது மட்டும் இல்ல, எப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம் இது, அழகான வார்த்தைகள். ஸ்தூக்தி சௌரபியசாரை, அழகான வார்த்தைகள் மூலமாக இல்லையா, சௌரபியம் எங்கேயும் வாசனைக்காக படிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, சொல்லும் பொழுதே நம்மளுக்கெல்லாம் ஒரு மனசு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான நல்ல வாசனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சாரமாக இருக்கக்கூடிய சாரை. இப்ப இதன் மூலமாக நான் மட்டும் பல நெஞ்சா பெறாது. இந்த ஸ்லோகத்தை நம்ம ஆச்சாரியார் சாட்சாத் பரமேஸ்வர அவதாரமாக இருக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத்பாதார் எப்படி எழுதினார் அப்படின்னாக்க, புவனம் அமலயங்கி, இந்த உலகமே என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் சந்தோஷம், நான் மாத்திரம் இருந்தா போதாது. ஜனா சுகினோ பவந்து, எல்லா ஜனங்களும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் குடும்பத்துல சௌகரியமாக நல்ல ஸ்பிரிச்சுவல் குரோத்தோட இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அமலயந்தி, உலகத்தையே பரிசுத்தப்படுத்துக. புவனம் அமலயந்தி, இந்த உலகத்தையே பரிசுத்தப்படுத்துவதாகவும், சிவபத மகரந்த செந்தினி, பரமனுடைய பாதம் இருக்க, அவருடைய பதத்துல இருக்கக்கூடிய அந்த அமிர்தம் இருக்க, அந்த தேனை பருகுவதற்காக கவி பிருங்காது, இந்த கவிகள்ல என்னக்கூடிய வண்டுக்கள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் அம்பாள் இவா மேலேயே இருக்கு புத்தி எல்லாம். ஏன்னா அவர்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் ரசத்தை, இவரே ராமரசம், அந்த அம்பாளுடைய பாதரசத்தை, சிவனுடைய பாதரசத்தை அப்படியே இவர்கள் ரசித்து சுவைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட கவிகளால எழுதி மதயது, அவர்கள் சந்தோஷப்பட செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த புஸ்தகத்துக்கு பெயர் மாத்திருக்கா புஷ்பமாலா அப்படின்னு அமைஞ்சிருக்கு. பூஜை செய்யாம போனாலும் இத வாசிச்சாலே போதும் சார், அப்படிங்க ஒரு விசேஷமான ஆனந்தம் ஏற்படும். அதற்காகத்தான் இந்த புஷ்பமாலையை நான் பண்ணினேன். இந்த அம்பிகையினுடைய பாதார விந்தங்கள்ல அலங்காரமாக அர்ப்பணை செய்து அதனுடைய வாசனையினால சர்வ ஜகத்தும் பரிசுத்தமாக ஆக வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டது. அது மோட்ச பதவிக்கு அமிர்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அந்த சிவபதம். அப்படி கூடிய தேன் ஒழுகுகிறது, அதை கவிகளாகிற வண்டுக்களுக்கு ஆனந்தத்தை குடிக்கிறது. அப்படி சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை குடிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல மந்திர மாத்திருக்கா புஷ்பமாலா என்பதே இந்த ஸ்தோத்திரத்துக்கு பெயராக அமைந்து விட்டது என்பதையும் காமிச்சு, இப்படி இந்த அழகான ஒரு ஸ்தோத்திரத்தை நமக்கு பார்க்கறதுக்காகவும் அதனுடைய அர்த்தங்களை சொல்லக்கூடியதாகவும் அம்பாளை பற்றி வர்ணிப்பதுன்றது மனோவாச்சாம் அகோச்சரம். இருந்தாலும் ஆச்சாரியார் சொன்னதை ஒரு தடவை மனசுல வச்சா நமக்கு ஒரு மன சந்தோஷம். அதை படிப்பதன் மூலமா நம்மளுடைய வாக்கு சுத்தி ஆகிறது, நம்முடைய மனசு சுத்தி ஆகிறது என்ற காரணத்தினால அதை பார்த்தோம். இதை இவ்வளவு நேரம் கேட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இதை பண்ணி கொடுத்த சுப்பிரமணிய அவர்களுக்கும், தர்மசேது சத்வித்யா போன்ற சேனல்களுக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருக்கும், இதை பார்க்கக்கூடியவர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.